விடாதியா, கண்ணை குத்தி விடாதியா, ஏற்கனவே அறப்பார்வையா தெரியுது. ஜோதி மாமா அவர் தான் சரியா வரும். எமது இடத்திலே உமக்கு என்ன விட என்று கேட்டீங்கன்னா, யாரு சொன்னது இடம் உங்களுக்கு சொந்தம்னு? இடம் எங்களுக்கு சொந்தம். எமக்கு தெரியும் இடம் எமக்கு சொந்தமா உமக்கு சொந்தமா எமக்கு தெரியும். எனக்கும் தெரியும். எப்படி தெரியும்? இடம் எனக்கு தான் சொந்தம்னு, உங்களுக்கு சொந்தம் கிடையாது. சரி, எமக்கு சொந்தம் அப்படின்னு நான் நிரூபிக்கிறேன். நிரூபிங்க. எமக்கு சொந்தமாக பல ஆதாரங்கள் உள்ளது. தலை சத்தம் இல்லாம சத்தம் இல்லாம கொஞ்ச நேரத்துல மைக்கில் ஒட்டையன் பார்த்துக்கோ. இடம் எமக்குத்தான் சொந்தம். இடம் எனக்கு தான் சொந்தம். நான் சொல்றது திருப்பி வேற ஏதாவது சொல்லியா? நான் சொல்றது திரும்ப மறுபடியும் அதுவே சொல்லாத. இடம் எமக்கு சொந்தமாக பல ஆதாரங்கள் உள்ளது. எமக்கு சொந்தம் இடம். நான் சொல்றது மறுபடியும் சொல்லாதன்னு சொல்லி மாற்றி தான் சொல்றேன். என்ன சொந்த இடம் எனக்கு புரிஞ்சு. நீங்க சொன்னதை நான் சொல்லல. அப்படியா? அப்படியா? இடத்துக்கு பேர் வேலிமலை சாலை. அதுதான் வேலிமலை சாலை. அது எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஒண்ணு நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா என்னையே சொல்லுங்க. ஏன் நான் பேசுறப்ப நீங்க ஏதாவது குறுக்க பேசுறா மற்றவனுக்கு என்ன சொல்றோம், யாரு சொல்றது உண்மை பொய்ன்னு நிரூபிக்க முடியுமா? முடியுமான்னு? அது முடியாது. அப்ப நீங்க செய்ய என்னோட செய்யுங்க, நீங்க பேசுங்க, நான் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் சொல்றேன். இருக்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்லுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்றேன். எது உண்மை என்று மக்கள் தேர்ந்தெடுத்தேன். அப்ப இடம் எமக்கு தான் சொந்தம்னு ஆரம்பிச்சதியா? சரி, நான் ஆரம்பிச்சேன். நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. ஆமா, அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன். அப்ப நீங்க தானே சொல்லணும், ஆதாரம் இருக்குன்னு சொன்னது நீங்க தானே. சரி, எங்க சொல்லி நிறுத்தி விடுங்க. யாருக்கிட்ட? இடம் வேலிமலை சாலை. அதைத்தாங்க சொல்லிட்டீங்க அப்பதே, வேலிமலை சாலைன்னு. நான் சொல்ற புரியல இல்லையா? என்னது? நான் சொல்லி முடிக்கிறது நீ பேசாம நிக்கணும். நீ பேசுறீங்கன்னா நான் குறுக்க பேச மாட்டேன். நான் நிக்கிறது தனியா போய் நீ ஏன் சொல்லியா? அப்ப நான் சொல்லி முடிக்கிறது பேசாம இருக்கேன். ஏன் தப்பிச்சு போய் வாங்குறீங்க? இடத்துக்கு பேர் வேலிமலை சாலை. ஆமா. ஆமா தானே போய் கொடுமையா இருக்கு. அம்மா முனிவர்கள் வேலி நடத்தினால் வேலிமலை சாலை. வேலிமலை சாலை. வால்மீகி சிவசனம் அமைவதற்கு காரணமாக இருந்தார். நாகம் உள்ள விஷத்தை மர்மமாக்கி அமிர்தமாக்கி ஓடினார் சிவபெருமான். மதுரைன்னு பேர் இருக்கு. ஓரம் சொல்லிட நீ சரியான ஆம்பளை. எதற்குண்டான விளக்கத்தை படி நீ சொல்லிட்டு போய். ஆளுக்கும் யானைக்கு முத்தி கொடுத்ததா திருவானாயிரம் பேர் இருக்கு. திருவானாயிரம் பேர் இருக்க. ஓரம் சொல்லல எதற்குண்டான விளக்கத்தை படி நீ சொல்லி சரியான ஆம்பளை போய். வேதசரம் வேத சர்மாயர் சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்லக்காய பண்ணுவனார். மழை ஒழிந்தது. இப்ப நான் எதுல விட்டேன்? பேசுப்பா. சிவனும் சக்தியும் தனித்தே இருக்கும் பொழுது பெரிய முடிவு இடையே கோடு ஓட்டவன் தான். இடையிலே
கோடு வட்டவளவன் தான். அவர் 21 சொன்னாங்க. ஐயோ 21 சொன்னாங்க. எப்பா அவர் சொன்னதுக்கு நான் என்னையா செய்வேன்? நீ சும்மா இருந்து தொடர நீ வேற அரிசி முட்டை செய்யல உட்காந்து சிவனும் சக்தி ஒன்று சேர்ந்த உடனே இன்னும் முடியலையா? என்னப்பா பள்ளிக்கூடத்துல கூட நான் இவனை அடி வாங்குறப்பா. என்ன சிரிப்பு? நொட்டு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை யாரும் எடுத்து கேட்க மாட்டீங்க. இப்ப எதுல விட்டேன்? வாய எடுத்தீங்க பேசப்பா. பிரிங்கி முனிவனுக்கு சாபம் கொடுக்கிறார் சிவபெருமான். பிரிங்கி அமர்ந்தபடி பரங்கி மலர் மேலுக்கு ஓரம் தவிர நீ சரியான ஆம்பல் இடத்துக்குண்டான விளக்க சொல்லிட்டு வந்து போய்யா. வலிக்கிறியோ? வலிக்குதுன்னா வலிக்கும். இதுனே வப்பா போச்சு. சாமி எடுக்கிறது எப்படி அவருக்கு? ஒழுங்கா பேர்ல பெற்ற நொடிக்குடுவேன். மயிலுக்கு முட்டி கொடுத்தனா மயிலாடுதுறை பெருகு. ஆத்தாடி ஜஸ்ட் மிஸ். இந்த இடத்துக்குண்டான விளக்க நீ சொல்லாத. நீ சரியான ஆம்பல. அந்த கட்டியை மட்டும் அந்த பெருசு பேசிக்கலாம். தேங்காய்க்கு காய அடிக்க மாதிரி அடிச்சுட்டே இருக்கு. நொட்டு நொட்டு ஏக்கு எடுத்து என்ன பி அதுக்கு என்ன எழுத்து? ஈ அதுக்கு என்ன எழுத்து? ஓ அதுக்கு என்ன? ஏ அதுக்கு என்ன எழுத்து? எப்பா இது 1ஆம் கிளாஸ் படத்திலே தெரியுங்க. ஏ அதுக்கு என்ன எழுத்து? ஏ அதுக்கு என்ன எழுத்து? ஏதானே. அப்புறம் எப்படின்னு சொன்ன? எப்பா எப்ப வர? காலையில 5:30 மணிக்கு வரும் பிரம்ம மூத்த நேரத்துல. ஏக்கு எடுத்து என்ன? ஏக்கு அப்புறம் பி சொல்லு. உங்களுக்கு பள்ளிக்கூடத்து வாக்கியாக்காரு எதுவும் வர வேணாம்ப்பா. நான் சொல்லவே இல்லை. இடத்துக்குள்ளார விளக்கத்தை முடிவு செல்லாம சொல்லுவா. நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் நான். இதுவரையும் நான் இந்த இடத்துல செவந்து வச்சியா அற்புதமான ஒரு விளக்கத்தை சொன்னீங்க. அருமையான பேக்கை பற்றலாம். அருமையான பேக்கை பண்ண உங்க மண்டபப்படி முடிஞ்சிருச்சு. போய் ஏன் மண்டபப்படி 7ஆம் மண்டபப்படி வேல்மலை சாரல் இந்த இடத்துக்குண்டான விளக்கத்தை அழகா நீங்க சொல்லிட்டேன். சொல்லுவோம் நான் சொல்லிட்டேன். சொல்லுவோம் சொல்லிட்டேன். எனக்கும் தெரியும். உங்களுக்கு தான் பேச தெரியும் சொல்லி பேசக்கூடாது. ஒன்றும் பேச தெரியாதால இங்க கூட்டிட்டு வரல. பேச தெரிஞ்ச ஆளத்தை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு ஒரு குரூப்பே உட்காந்துருக்கு தெரியுமில்ல. அம்புக்கு ஓட் வாசிட்டு உன்னை நம்பிதான் களத்துல இறங்குறேன். கடை அத்தனை விட்டுட்டு போயிடாது. நான் வர்றதுக்கு முன்னால பேசிக்கிட்டே இருந்தீங்க. நல்லா அற்புதமா பேசுனீங்க. பொம்பளை பிள்ளை வேஷம் போட்டு பின்னாடி சுத்தி திரிறாங்க. இதெல்லாம் கேட்டா நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல. இப்ப நான் பேச ஆரம்பிச்சுட்டு இனிமே பேச்ச நீ பாத்திரணும். பண்ணி வேஷம் போட்டா பியக்கணுமா? நான் சொல்ல 32 அடி அடிச்சிருக்கையா? 32 அடி. அதுல ஒரு அடி இங்க ஜஸ்ட் மிஸ். இங்க அடிச்சு மேல வந்துருச்சுன்னா யார பதில் சொல்றது? பேசுறாராம் பேசு. என்னமோ சொல்றாங்க உடம்புப்பட்டி பெருமாள் ராஜு அப்படி பேசுவார்ப்பா. இலக்கிய சூழல் இதிகாச சூழல் என்ன பேசுறிய? எனக்கு முன்னாடி பெருமையை சொல்லியிருக்கீங்க. நானும் சொல்லுவேன்ல. பேச்சனி பாட்டன அடிச்சடியில் ஒத்த பக்கம் கையில தூக்க முடியல. பேச்சனி பாட்டன பேசுறாராம் பேச்சு. இதுல இருந்து இவரை கார்ல இருந்து வர சொல்லிட்டாங்க. ஏசி கார்ல தான் வருவாரா? ஏசி கார்ல தான் போவாரா? பேச்சனி பாட்டனா எங்க மேனேஜருக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காரு. என்ன பேசுறீங்க? டான்னு சொன்னா டீன்னு சொல்ல தெரியுமா? அடிச்சு முதல்ல ராகம் போட்டாங்க. பேச்சனி பாட்டனு குறுக்க பேசக்கூடாது. அண்ணே நல்லா இருக்கு. இந்த மைக்கு கொஞ்சம் நமத்தினேன். பேசுறாராம் பேச்சு. ஒரு மனுஷன் பேசும் பொழுது பேசும்ல
அந்த மைக்கிலும் பேசுவோம், இந்த மைக்கிலும் பேசுவோம். ஏன்னா எங்களுக்கு சொந்தம், நாங்க எங்க வேணாலும் பேசுவோம். பேசுறாரா ஆறு நேரத்துல அம்புட்டு பேசுறது. எங்க மாமா மணி மாமா போன் பண்ணாரு எனக்கு, மாப்பிள்ளை இந்த மாதிரி நாடக மாப்பிள்ளை கண்டிப்பா நீங்க வந்துடணும். பஸ்ல எல்லாம் வர முடியாது மாமா அப்படின்னு. கொஞ்சிக்காம வந்துருங்க மாப்பிள்ளை. சரி உங்களுக்காக வர மாமான்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு வந்தேன். அப்போ வரும்போது கேட்டு பார்த்தீங்கன்னா யார் யார் அப்படின்னு, சீனிவாசன் ராஜவாட்டு, பாப்பா நந்தினி, பெருமாள் ராஜன் நாரதர் அப்படின்னாரு. அப்பவே சொன்னேன் மணிமாமா, பெருமாள் ராஜன் நாரதன் சொல்றீங்க, அவர் ஆளுநரத்துல அம்புடு பேசுவார், ஆளை பார்த்தோன்னு பேசவே மாட்டாரு சொல்லிட்டு ஆளை எங்கே ஜெண்டை ஆயிட்டாரு போல இருக்கேன் அப்படி சொன்ன. அப்ப மணிமாமா தான் சொன்னாரு, மாப்பிள்ள ஒன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க மாப்பிள்ள, நம்ம பிள்ளைதான் கொஞ்சம் சொன்னாரு. பெட்டி சத்தியமா சொன்னாப்புல மாமா. நாடக அமைப்பாளர் மணிமாமா சொன்ன ஒத்த வார்த்தைக்கு கட்டும் மரியாதை சங்க கடிச்சு துப்பி அடிச்சு விடுவேன். கொல்ல வெளியில இருக்க உடப்பம்பட்டி பெருமாள் ராஜனா என்ன கொம்பா முடிச்சிருக்கு. இன்னைக்கு உடப்பம்பட்டியா இல்ல மதுரையா, பாச்சாவா ஆண்டனியா, கைதட்டி ஊசி பத்தி பிரதிக்க எனக்கு பக்கு கொடுத்து. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம போக கூடாது. நானும் போன போது நம்மளாச்சே ரொம்ப பொறுமையா பேசணும் பார்த்தா ரொம்ப தான் போக முடியாது. ஏன்னா எங்களுக்கு சொல்ற நாங்க எங்க வேணாலும் போவோம், எங்க வேணாலும் நிப்பா. அது என் ஜவுரியம் புரிஞ்சுதா? அதை விட்டுட்டு அங்க போ, இங்க போ, இங்க நில்லு, அங்க நில்லு, இந்த சட்டம் ஜவுடாலும் பேசக்கூடாது. ஏங்க பின்னாடியே வரீங்க? முதல் வாழ்க்கையில முன்னாடி வரணும், பின்னாடி போக கூடாது. வாழ்க்கையில முன்னாடி வந்தா தான் எதையும் நம்ம சாதிக்க முடியும். அதை விட்டு பின்னாடியே இந்த பழக்கம்லாம் ஆகவே ஆகாது. எங்க அண்ணன் மைக்கு நல்லா ஓட்டிருக்காரு. உங்களுக்கு ஒரு மைக்கு எனக்கு ஒரு மைக் போட்டிருக்காரு இல்லையா? ஊரை மதிச்சு நான் பேசிட்டு இருக்கேன். மதிச்சு பேசணும்னா அங்க நின்று பேசணும். எதுக்கு இங்க வேணா இருக்கிறியா? கேட்டா நான் எங்க வேணா நிப்பேன். என்னது அரசு பாக்குறியா?